Hey guys, welcome to Arbling Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல நியூ பேஷண்ட் விசஸ் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட், ஆத்தரைசேஷன் நம்பர் விசஸ் ரெஃபரல் நம்பர், இந்த 4 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட்டு நியூ பேஷண்ட் என்னன்ட்டு பார்க்கலாம். நியூ பேஷண்ட்னா யாருன்னா, இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறோம்ப்பா, இது வரைக்கும் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகல அப்படின்றவங்களும் நியூ பேஷண்ட் தான். இல்லை லாஸ்ட் 36 months வரைக்கும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகல, 36 months தான் இன்னும் 3 years, கடைசி 3 வருஷத்தில் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகலன்னா நம்மளையும் நியூ பேஷண்டாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 2020 போனேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாச்சு 2024, 4 வருஷம் ஆயிடுச்சு. தட் இஸ் மோர் தென் 3 years. அப்படின்னா நான் வந்து நியூ பேஷண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இப்போ நியூ பேஷண்ட் என்ன புரிஞ்சிச்சுல. இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம இது வரைக்கும் போனதே இல்லை, கடைசி 36 months வரைக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போனது இல்லைன்னா, அந்த ஸ்பெசிஃபிக் ஹாஸ்பிட்டலுக்கு போனது இல்லைனா, இப்போ ஒரு பேச்சுக்கு கெட்வெல் சூன் கிளினிக்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்வெல் சூன் கிளினிக் ஹாஸ்பிட்டலுக்கு நான் லாஸ்ட் 36 months வரைக்கும் போனதே இல்லைனா, தென் நம்ம தான் வந்து நியூ பேஷண்ட்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போனது இல்லைனாலுமே நம்ம நியூ பேஷண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க. இப்போ எஸ்டாப்ளிஷ்ட் பேஷண்ட்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கடைசி 36 months போயிருக்கோம் அப்படின்னா, அதாவது கடைசி 3 years நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு தடவையாச்சும் போயிருக்கோம்னா நம்மளை எஸ்டாப்ளிஷ்ட் பேஷண்ட்னு கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் இதில் விஷயம் என்னென்னா, நம்ம அந்த ஸ்பெசிஃபிக்கான டாக்டரை பார்த்தா தான் கன்சிடர்னு கிடையாது. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போய் சர்வீஸ் எடுத்தாலே, எந்த டாக்டர்கிட்ட சர்வீஸ் எடுத்தாலும் பரவாயில்ல, அந்த கெட்வெல் சூன் கிளினிக்கில் போயிட்டு நம்ம சர்வீஸ் எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதனாலேயே நம்மளை எஸ்டாப்ளிஷ்ட் பேஷண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. சிம்பிளாக என்னென்னா, நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் 3 yearsக்கு மேலே ஆகுது, அப்படி இல்லை நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போகல அப்படின்னா நம்மளை நியூ பேஷண்ட்டாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி இந்த டினைல் வந்து நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிளைம் சப்மிட் பண்ணியிருப்போம். ரெப் என்ன சொல்வானா, திஸ் கிளைம் ஹேஸ் டு பி சப்மிட்டட் அஸ் அ எஸ்டாப்ளிஷ்ட் பேஷண்ட், அப்படி இல்லைனா திஸ் கிளைம் இஸ் திஸ் பேஷண்ட் இஸ் அ நியூ பேஷண்ட், ஸோ யூ நீட் டு சப்மிட் தி கிளைம் அஸ் அ நியூ பேஷண்ட் சர்வீஸ் அப்படி சொல்லியிருப்பாங்க. இந்த டினைல் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுல. ஸோ இப்போ சிபிடி கோட் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் விசிட்கான சிபிடி கோட் பார்க்கலாம். ஆஃபீஸ் விசிட்னா உங்களுக்கு தெரியும், அவுட் பேஷண்ட். நம்ம ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு உடனே சர்வீஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம்ல, 24 hours ஸ்டே பண்ணாமல் வருவோம்ல, அதுதான் ஆஃபீஸ் விசிட். ஓகேவா? ஸோ அதுக்கான சிபிடி கோட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நியூ பேஷண்ட்டாக இருந்தாங்கன்னா அப்போ சிபிடி கோட் 99201 to 99205 வரைக்கும் பில் பண்ணுவாங்க. இந்த 99201 99205 வரைக்கும் இருக்க சிபிடி கோட்ஸ் வந்து ஆஃபீஸ் விசிட் ஃபார் நியூ பேஷண்ட். ஓகேவா? இப்போ இதே எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் ஆஃபீஸ் விசிட் வராங்கன்னா என்ன திரும்ப பில் பண்ணுவாங்க, 99211 to 99215 இந்த கோட்ஸில் தான் பில் பண்ணுவாங்க. 99201 வந்து நியூ பேஷண்ட், 99211 எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட். ஒன்றுமே இல்லை, அந்த 201 இருந்தால் நியூ பேஷண்ட், 211 இருந்தால் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இப்போ வந்து ஆஃபீஸ் விசிட்கே வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளைம் வந்து 99201 பில் பண்ணியிருக்கான், அதாவது நியூ பேஷண்ட் கிளைமாக பில் பண்ணியிருக்கான். நம்ம யாருக்கு பில் பண்ணியிருக்கோம், இவங்களுக்கு இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ இன்சூரன்ஸ் வந்து கிளைமை டினை பண்ணுறான், அதாவது திஸ் பேஷண்ட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் அப்படின்னு டினை பண்ணுறாங்கன்னா, அப்போ நம்ம கிளைம் என்ன தெரியுமா மாற்றி சப்மிட் பண்ணுவோம், அந்த சிபிடி கூட 99211 மாற்றி சப்மிட் பண்ணுவோம். அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இந்த டினைல் வந்து அப்போ ரெப்பு வந்து சொல்கிறாங்க, திஸ் பேஷண்ட் இஸ் அ நியூ பேஷண்ட், ஸோ யூ நீட் டு சேஞ்ச் தி சிபிடி கோட் அண்ட் சப்மிட் தி கிளைம் அஸ் அ நியூ பேஷண்ட்னு சொல்லுவாள். நம்மக்கிட்ட வந்து ரெக்கெட்ஸ், ஏதாவது ப்ரீவியஸ் ரெக்கெட்ஸ் இருக்குது, அந்த பேஷண்ட் விசிட் பண்ண ரெக்கெட்ஸ் இருக்குன்னா நம்ம ரெப் கிட்ட சொல்லலாம், இந்த மாதிரி கடைசியாக பேஷண்ட் வந்து இந்த டேட்டில் வந்திருக்காங்க, அது 3 yearsக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். 3 yearsக்குள்ளே தான் இருந்ததுன்னா ரெப் கிட்ட சொல்லி கிளைமை ரீப்ராசஸ் அனுப்பலாம். அப்படி இல்லை 3 yearsக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இல்லை அந்த பேஷண்ட் வந்து அந்த டாக்டர் கிட்ட போனதே இல்லை, கன்சல்டேஷன் பண்ணதே இல்லை, இல்லை அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போனதில்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஆக்சஸ் இருந்ததுன்னா, உங்கள் ப்ராசஸில் ஆக்சஸ் இருந்ததுன்னா 99205 இல்லை 99201 எந்த கோட் டினையாக இருக்கோ அதை நீங்கள் மாற்றி மாடிஃபை பண்ணி சப்மிட் பண்ணலாம். ஒரு பேஜுக்கு வந்து 99212 அந்த கோட் சப்மிட் பண்ணியிருக்காங்க, அது வந்து எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் கோட். ஏன்னா 1 இருக்குல்ல, லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி 1 இருக்குல்ல, ஸோ அதனால இது எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் கோடு. ஸோ இப்போ வந்து என்ன, நம்ம நியூ பேஷண்ட் இல்லையா, ஸோ 99202 மாற்றி சப்மிட் பண்ணோம். அதாவது லாஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி இருக்க நம்பரு 0வாக மாற்றிட்டா என்ன ஆகும், நியூ பேஷண்ட் கோடாக மாறிடும். நம்ம அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணலாம். இப்போ இதே வைஸ் வர்சாவா நம்ம நியூ பேஷண்ட் கோட் தான் சப்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ ரெப் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளைம் வாஸ் டினைட் அஸ்
பேஷண்ட் இஸ் அன் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட், ஆல்ரெடி இந்த பேஷண்ட் வந்திருக்கான், நீங்கள் தப்பாக சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு டினை பண்ணுவான். அப்போ நம்ம என்ன தெரியுமா கேட்கணும் ரெப் கிட்ட, கடைசியாக பேஷண்ட் எப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான் இல்லை அந்த டாக்டரை கன்சல்ட் பண்ணான்ற டேட்டை வந்து நம்ம வாங்கணும். பிகாஸ் அவன் வந்து டேட் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட் கடைசியாக 2023 வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது 3 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ அவங்க சொன்ன டினால் வந்து நமக்கு வேலிட் தான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நியூ பேஷண்ட் கூட எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் கூட மாற்றணும். அதாவது இப்போ ஒரு பேச்சுக்கு 99203 வந்து பில்லாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணோம், 99213 மாற்றி அனுப்பணும். அதாவது என்ன சொன்ன, லாஸ்ட் டிஜிட்க்கு முன்னாடி இருக்க நம்பர் 0 வந்தால் நியூ பேஷண்ட், 1 அந்த எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட். ஸோ நம்ம எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட் கூட மாற்றி கிளைமை சப்மிட் பண்ணிடணும். ஓகேவா? இன்கேஸ் இப்போ ரெப் வந்து டேட் சொல்கிறான், கடைசியாக பேஷண்ட் வந்து 2019 விசிட் பண்ணியிருக்காங்க, ஸோ வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பேஷண்ட்டாக தான் சப்மிட் பண்ணோம் சொன்னான்னா நம்ம ரெப்க்கு எடுத்து புரிய வைக்கலாம். தட் வந்து கடைசியாக பேஷண்ட் விசிட் பண்ண டேட் இஸ் மோர் தென் 3 இயர்ஸ், ஸோ வந்து நாங்கள் கிளைம் கரெக்டாக தான் சப்மிட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ரெப்பை ரீப்ராசஸ் அனுப்பணும். ஓகேவா? ஸோ இந்த டினால் வந்து நம்ம ஈஸியாக இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். ஐ ஹோப் இது வந்து கிளியர் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்னது, ஆத்தரைசேஷன் விசஸ் ரெஃபரல் நம்பர். இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பேர் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தாங்க, எனக்கு ஆத்தரைசேஷன் விசஸ் ரெஃபரல் போடுங்க, எனக்கு அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது, ரெண்டுமே சேமானலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகேவா, அதனால தான் இந்த வீடியோ பண்ணிடலான்னு முடிவெடுத்துட்டேன். இப்போ வந்து ஆத்தரைசேஷனாக என்னது, இப்போ வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது, அது ரொம்ப எப்படி சொல்ல எக்ஸ்பென்சிவான சர்வீஸ், அந்த மாதிரி சர்வீஸ் இல்லை ஒரு பெரிய சர்வீஸ் அப்படின்லாம் வச்சுக்கோங்களேன். அது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் வாங்குவாங்க. அந்த நம்பர் யார்கிட்ட வாங்குவாங்க, யார் வாங்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது யார், ப்ரொவைடர்ஸ், டாக்டர்ஸ். ஸோ இவங்க வந்து யார்கிட்ட தெரியுமா அந்த நம்பர் வாங்குவாங்க, பே பண்ண போகிறது யார், அவங்ககிட்ட வாங்குவாங்க. அதான் நம்ம இன்சூரன்ஸ். டாக்டர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி கால் பண்ணி இந்த சர்வீஸ் வந்து இந்த பேஷண்ட்டுக்கு நான் தரப்போகிறேன், ஸோ நீங்கள் பே பண்ணுவீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு அப்ரூவல் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு வாங்குறது தான் ஆத்தரைசேஷன் நம்பர். ஓகேவா? இந்த ஆத்தரைசேஷன் நம்பரை நம்ம கிளைம் ஃபார்மில் பில் பண்ணுவோம். சிஎம்எஸ் 1500 கிளைம் ஃபார்ம்னா பாக்ஸ் நம்பர் 23, ஹாஸ்பிட்டல் கிளைம் ஃபார்ம்னா பாக்ஸ் நம்பர் 63. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சர்வீஸ் வந்து ப்ரொவைடர் வந்து அந்த பேஷண்ட்க்கு தரத்துக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி இந்த பேஷண்ட்க்கு நான் சர்வீஸ் தரப்போகிறேன், ஸோ நீங்கள் வந்து பே பண்ணுவீங்கன்றதுக்கு எனக்கு ஒரு அப்ரூவல் நம்பர் கொடுங்கன்ட்டு கால் பண்ணி வாங்குவாங்க. பிகாஸ் எதனாலனா இன்கேஸ் நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவன் பே பண்ணாமல் போயிட்டானா, அதனால் கால் பண்ணி இந்த ஆத்தரைசேஷன் நம்பரை வாங்கிப்பாங்க. ஓகேவா? இதில் இன்னொரு கேஸும் இருக்குது. என்ன ஆகும்னா, நம்ம சொன்ன மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் அந்த பேஷண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி ஆத்தரைசேஷன் நம்பர் வாங்காமலே பேஷண்ட்க்கு சம்டைம்ஸ் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. அது இன்கேஸ் எமர்ஜென்சி சர்வீஸ்னால கொடுத்தாங்க, ஒரு எமர்ஜென்சினால அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே, பே பண்ணுவான் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது எமர்ஜென்சி சர்வீஸ் இல்லை, ஒரு நார்மல் சர்வீஸ் இருக்க போய் இவன் வந்து கால் பண்ணி இன்சூரன்ஸ் கிட்ட கேட்காம இந்த டாக்டர் சர்வீஸ் கொடுத்துட்டானா அப்போ இன்சூரன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவான், கிளைமை டினை பண்ணுவான். அதாவது ப்ரியர் ஆத்தரைசேஷன் இவன் வாங்கவே இல்லை அப்படி சொல்லி கிளைமை டினை பண்ணுவான். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இன்சூரன்ஸ் கிட்டே கேட்போம், இந்த மாதிரி ரெட்ரோ ஆத்தரைசேஷன் வாங்கி கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்றத நம்ம கேட்போம். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி நாங்கள் ரெட்ரோ ஆத்தரைசேஷன் அக்செப்ட் பண்ணுவோம்னு சொன்னாங்கன்னா, ரெட்ரோனா ஒன்றும் இல்லை, சர்வீஸ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் ஆத்தரைசேஷன் வாங்கி கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு கேட்போம். அவன் ஓகே, இன்சூரன்ஸ் கம்பெனி ஓகேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம எப்படி ரெட்ரோ ஆத்தரைசேஷன் வாங்கணுன்ற டீட்டெயில்ஸை வந்து வாங்கணும். அந்த கால்லையே வாங்கிட்டு நம்ம கிளைண்ட் அசிஸ்டன்ஸ் வைப்பீங்களோ இல்லை நீங்களே கால் பண்ணி ரெட்ரோ ஆத்தரைசேஷன் வாங்குவீங்களோ எனக்கு தெரியாது, அது உங்கள் ப்ராசஸ் படி. ஓகேவா? ஸோ இந்த ரெட்ரோ பற்றி கேட்கணும். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன கேட்கணும் தெரியுமா, நம்ம வந்து இந்த கிளைமா ப்ரொஃபஷனல் கிளைம் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் ரெப் கிட்ட கேட்கணும், தட் ஹாஸ்பிட்டல் கிளைமில் ஏதாவது ஆத்தரைசேஷன் நம்பர் இருக்கா பாருங்கன்னு கேட்போம். இன்கேஸ் ஏதாவது ஹாஸ்பிட்டல் கிளைம் இருக்க போய் அதில் ஆத்தரைசேஷன் நம்பர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம ப்ரொஃபஷனல் கிளைமை ரீப்ராசஸ் அனுப்பலாம். அப்படி அதுலேயும் ஆத்தரைசேஷன் நம்பர் இல்லை, ரெட்ரோ ஆத்தரைசேஷன் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிட்டானா ஒன்றுமே இல்லை, மெடிக்கல் நெசிட்டி அப்பீல் தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? ரெட்ரோ ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷன் இல்லைனா ரெட்ரோ ஆத்தரைசேஷன் வாங்குவோம். அப்படி ரெட்ரோ அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னான்னா மெடிக்கல் நெசிட்டி அப்பீல் தான் சப்மிட் பண்ணணும் ஃபைனலாக. ஓகேவா? இப்போ உங்களுக்கு ஆத்தரைசேஷன் பற்றி ஒரு கிளியர் நோட் வந்திருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ரெஃபரல்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து இப்போ ஹெச்எம்ஓ பிளான் இருக்கு இல்லையா, இது நான் அதிகமாக ஹெச்எம்ஓ பிளான் எதுக்கு சொல்கிறேன்னா, ரெஃபரல் பற்றி பேசும்போது நான் ஹெச்எம்ஓ பிளான் தான் நிறைய சொல்லியிருப்பேன். பிகாஸ் அந்த அந்த டினால் தான் நம்ம ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ணுவோம்.
சம்டைம்ஸ் வந்து பிஓஎஸ் ப்ராசஸ்க்கும் சம்டைம்ஸ் பிஓஎஸ் பிளான்க்கும் வந்து ரெஃபரல் நம்பர் தேவைப்படும். அது சம் கேசஸ் பேஸ்ட் ஆன் தி சர்வீஸ் அவங்க எடுக்கிறத பொறுத்து. இப்போ இன்கேஸ் எனக்கு அடிக்கடி நெஞ்சு வலிக்குது அப்படின்றதுனால நான் என்னோட பிசிபி அவர் இப்போ நம்ம ஒரு டாக்டர் அலாட் பண்ணாங்களா நமக்கு, அவர் வந்து பிசிபின்னு சொல்லுவாங்க. பிசிபினா வந்து பிரைமரி கேர் ஃபிசிஷியன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு நெஞ்சு வலி வருது, ஒரு 2-3 டைம்ஸ் எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் அந்த டாக்டரே போய் கன்சல்ட் பண்ணுறேன். இப்போ அவருக்கே வந்து தெரியுது, இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டர் பார்த்தா தான் கரெக்டாக வரும், ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட் பார்த்தா தான் கரெக்டாக வருதுன்னு அவருக்கே தோணுச்சு, இல்லை அவருக்கே அப்படி நினைக்கிறாருன்னா அப்போ எனக்கு என்ன பண்ணுவார்னா, நான் ஒரு ஸ்பெஷாலிட்டி டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெஃபரல் நம்பர் எனக்கு தருவார். அந்த நம்பரும் எடுத்துகிட்டு போயிட்டு தான் நான் வந்து கார்டியாலஜிஸ்ட், அவர் எந்த கார்டியாலஜிஸ்ட் சொன்னாரோ அவங்கள போய் நான் பார்க்கணும். ஓகே, பார்த்து நான் சர்வீஸ் எல்லாம் எடுத்துக்கணும். இப்போது கிளைம் நம்ம இன்சூரன்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறோம். ஓகேவா? என்னோட சர்வீஸ் படி, அதாவது என்னோட ப்ரீமியம் என் பிளான் படி நான் பிசிபியை தான் பார்க்கணும். அவர் அப்ரூவ் பண்ணாதான் நான் ஸ்பெஷாலிட்டி டாக்டரை போய் பார்க்கணும். அவங்க எஸ்சிபி சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த ஸ்பெஷாலிட்டி டாக்டரை பார்க்கணும். இப்போது எனக்கு வந்து பிசிபி அப்ரூவ் பண்ணி தான் என்ன ஸ்பெஷாலிட்டி டாக்டர் அனுப்பினார், கார்டியாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பினார். இப்போது நான் கிளைம் சப்மிட் பண்ணும்போது இப்போ அந்த ரெஃபரல் நம்பரை, அதாவது நம்ம இன்சூரன்ஸ்க்கு நம்ம ப்ரொவைடர் சைட் சப்மிட் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ இப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளைம் சப்மிட் பண்ணும்போது இப்போ பிசிபி எனக்கு ஒரு ரெஃபரல் நம்பர் கொடுத்தாரு இல்லையா, அதையுமே கிளைம் ஃபார்மில் அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணுவாங்க. இப்போ எந்த இஷ்யூவும் இல்லாமல் இன்சூரன்ஸ் கம்பெனி கிட்டேருந்து பேமெண்ட் வந்துடும். ஏன்னா நம்ம தான் ரெஃபரல் நம்பர் போட்டிருக்கோம் இல்லையா. ரெஃபரல் நம்பர் இல்லாமல் HMO பிளான் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து SCPA ஸ்பெஷாலிட்டி கேர் ஃபிசிஷியனை போய் பார்க்கக்கூடாது. ஓகேவா? அதாவது அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டரை போய் பார்க்கக்கூடாது. இப்போது நீங்கள் யோசிங்க, இப்போ எனக்கு வந்து ஒரு எமர்ஜென்சி, ரொம்ப எமர்ஜென்சி, உயிர் போகிற நேரம்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, வேறு ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி பிசிபி கிட்ட போய் நிற்க முடியாது இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டர் கிட்ட சேர்க்குறீங்கன்னா அந்த டைமில் இன்சூரன்ஸ் பே பண்ணுவான். ஏன்னா அது எமர்ஜென்சி கண்டிஷனில் சப்மிட் பண்ண, எமர்ஜென்சி கண்டிஷனில் அட்மிட் பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ நம்ம பிசிபி கிடக்குறான், அவன் என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அவுட் ஆஃப் நெட்வொர்க் டாக்டரை போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ரெஃபரல் நம்பர் இல்லைன்னு சொல்லி கிளைம் டினை ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன ஆகும்னா, கிளைம் வந்து என்னன்னு சொல்லிட்டு என்ன ஆகுதுன்னா, நீட் ரெஃபரல் நம்பர் ஆர் மிஸ்ஸிங் ரெஃபரல் நம்பர்னு கிளைம் டினை ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இன்சூரன்ஸ்க்கு கால் பண்ணி கேட்கணும், இந்த மாதிரி பேக் டேட்டட் ரெஃபரல் அக்செப்ட் பண்ணுவீங்களா. அதாவது சர்வீஸ் எடுத்துட்டான் பேஷண்ட்டு, இந்த டைம் இப்போ வந்து நான் ரெஃபரல் நம்பர் வந்து பிசிபி கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு நம்ம கேட்கணும். அவன் வந்து ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டானா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பிசிபியோட நேமும் ஃபோன் நம்பரும் நம்ம வாங்கிக்கணும். இன்சூரன்ஸ்கிட்டே வாங்கிக்கலாம், தப்பில்லை. ஸோ வாங்கிட்டு நீங்கள் கிளைண்ட் அசிஸ்டன்ஸ்க்கு இல்லை உங்களுக்கே ஆக்சஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்பீங்களோ, அது உங்கள் ப்ராசஸ் படி. போக இன்னொன்று என்னென்னா, இப்போ பிசிபிக்கு வந்து இவங்க கால் பண்ணி கேட்பாங்க, நிஜமாவே அந்த பேஷண்ட் வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் SCP போய் பார்த்துருக்கானா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் ரெஃபரல் நம்பர் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, பிசிபியே வந்து இது கிரிட்டிக்கல் கண்டிஷன்லாம் கிடையாது, அவன் வேணுன்ட்டு தான் போய் பார்த்துருக்கான்ட்டு பேஷண்ட்டை சொன்னாங்கன்னா அப்போ கிளைம் வந்து பேஷண்ட்டுக்கு பில் பண்ணிவிடுவாங்க. பேஷண்ட்டு தான் அந்த பேமெண்ட்டை ப்ரொவைடருக்கு கட்டணும். ஓகேவா? இதான் விஷயம். இப்போது ரெஃபரல் நம்பர் உங்களுக்கு புரிஞ்சுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இது எந்த பாக்ஸில் பில் பண்ணுன்றதை சொல்கிறேன். இப்போது நம்ம ப்ரியர் ஆத்தரைசேஷன் வந்து என்ன பாக்ஸில் சப்மிட் பண்ணோம், CMS 1500 வந்து பாக்ஸ் நம்பர் 23, UB04 வந்து பாக்ஸ் நம்பர் 63. இதே பாக்ஸ் நம்பர்ஸில் தான் ரெஃபரல் நம்பரும் நம்ம சப்மிட் பண்ணுவோம். ஓகேவா? CMS 1500 பாக்ஸ் நம்பர் 23, UB04 பாக்ஸ் நம்பர் 63. இந்த இடத்துல தான் நம்ம ஆத்தரைசேஷனும் இருந்தால் அப்டேட் பண்ணுவோம், ரெஃபரல் நம்பர் இருந்தாலும் அப்டேட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து சொல்ல மறந்துட்டேன், இப்போ இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் பேக் டேட்டட் ரெஃபரெல்லாம் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா கூட நம்ம அந்த பிசிபியோட நேம் அண்ட் ஃபோன் நம்பர் வாங்கி நம்ம நோட்ஸில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். உங்கள் ப்ராசஸில் வந்து பேஷண்ட்டை பில் பண்ணலான்ட்டு ரெப்பு சொல்லிட்டா கூட பில் பண்ணுற ஆப்ஷன் இருந்தால் பில் பண்ணுங்கள். அப்படி இல்லை கிளைண்ட் கிளாரிஃபிகேஷனோ இல்லை என்ன ஆக்ஷனோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இப்போ ஆத்தரைசேஷனும் ரெஃபரல் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஆத்தரைசேஷன்னா ப்ரொவைடர் வந்து பேஷண்ட்க்கு சர்வீஸ் தரத்துக்கு முன்னாடி அந்த பேஷண்ட்டோட இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி வந்து ஒரு அப்ரூவல் நம்பர் வாங்குறது தான் வந்து ப்ரியர் ஆத்தரைசேஷன். ஓகேவா? ரெஃபரல் நம்பர்னா இப்போ பேஷண்ட் வந்து பிசிபி கிட்ட போயிட்டு பிசிபி வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷாலிட்டி டாக்டரை போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு நம்பர் எழுதி தருவார். ரெஃபரல் நம்பர் ஒரு ஐடி நம்பர் வச்சுக்கோங்களேன், ரெஃபரல் நம்பர், அதுதான் வந்து ரெஃபரல் நம்பர். இப்போ வந்து ஒரு பிசிபி கிட்ட நான் ஒரு பேஷண்ட், ஒரு HMO பிளான் பேஷண்ட், நான் ஒரு பிசிபி கிட்ட போகிறேன், பிரைமரி கேர் ஃபிசிஷியன் கிட்ட போகிறேன். அவர் என்ன செக் பண்ணிவிட்டு இல்லை உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி கேர் டாக்டர் நீங்கள் பார்த்தே ஆகணும், அந்த டாக்டர் பார்த்தா தான் நல்லதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ரெஃபரல் நம்பரோ இல்லை ஒரு ஐடி நம்பர் எழுதி தருவார். ஒரு அப்ரூவல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன்.
அது எழுதி தருவார். அதை எடுத்துகிட்டு போய் நான் ஸ்பெஷாலிட்டி டாக்டர் கார்டியாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறேன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஸ்பெஷாலிட்டி கேர்ன்றது கார்டியாலஜிஸ்ட்டு, அப்புறம் என்னென்ன இருக்கோ ஆப்தமாலஜிஸ்ட்டு, அந்த மாதிரி எல்லாமே. சரிங்களா? ஸோ அது வந்து நான் எஸ்சிபியை போய் பார்க்குறேன். இப்போ எனக்கு பிசிபி கொடுத்த நம்பர் தான் வந்து வச்சு கிளைம் ஃபார்ம் வந்து பில் பண்ணுவான் ப்ரொவைடர். அதுதான் ரெஃபரல் நம்பர். புரியுதா? ஆத்தரைசேஷன் நம்பர் தர்றது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி தரான். ரெஃபரல் நம்பர் தர்றது வந்து நம்ம பிசிபி தராங்க. ஓகேவா? சிம்பிள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோ என்ன வேணும் அப்படின்றதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டே தான் இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் கண்டிப்பாக நீங்கள் கேட்குறதுலாம் தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆர்பிளிங் இங்கிலீஷ் சேனல்லையும் வந்து வீடியோஸ் போட ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால், இன்கேஸ் அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.